ஹை காய்ஸ், பூரிக்கு இந்த ஒரு மசாலா இருந்தால் போதும், அடிச்சிக்க முடியாது. ஸோ என்ன மசாலா செய்ய போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நான்ஸ்டிக் ஃபேன் வச்சுருக்கேன். ஆயில் வந்து சேர்த்தாச்சு. ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் கடுகு, சோம்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து கொஞ்சமாக பொன்னிறமாக வந்து பார்த்திங்கன்னா பொரிச்சிக்கலாம். ஸோ அது பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் பவுட்ரு வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கிறிஸ்டல் வந்து சேர்க்குறதா இருந்தால் வந்து பவுட்ராக பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து கரையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்க வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கில் கொடுத்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் இந்த எவ்வளோ காரம் வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு காரத்துக்கு க்ரீன் சில்லி நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சம் ஸ்பைசஸாக சாப்பிட்ணுன்ட்டு தான் நான் வந்து க்ரீன் சில்லி கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் சால்ட்டு வந்து ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா பொட்டேட்டோ வந்து பார்த்திங்கன்னா பாயில் பண்ணும்போதே சால்ட்டு வந்து நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ சால்ட்டு மட்டும் கொஞ்சமாக வெங்காயம் வதக்கலுக்கு மட்டும் கொஞ்சம் சால்ட் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாயில் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பொட்டேட்டோ வந்து பார்த்திங்கன்னா லிக்விடாக வேணும்னா நம்ம வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து லிக்விடாக வந்து செஞ்சுருக்கிறதுனால தான் ஸோ வந்து இந்த பொட்டேட்டோ கறி வந்து செஞ்சுருக்கேன். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதில் வந்து தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணவே கூடாது. ஸோ ஆட் பண்ணாமல் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் எதனாலன்னா நாங்களே பொட்டேட்டோ கறி மசாலா வந்து ரெடி பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த மசாலா ரெடி பண்ணுற மசாலா வச்சு தான் நான் வந்து பொட்டேட்டோ கறி வந்து செஞ்சுருக்கேன். டர்மரிக் பவுடர் வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு வந்து எடுத்துருக்கேன். மஞ்சத்தூள் வந்து சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் பொட்டேட்டோவை பாயில் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணுற மாதிரி, அதாவது நம்ம வந்து மேன்ற அளவுக்கு மசிச்சிக்கலாம். ஸோ அப்படியே கிழங்கா வேணும்னா கூட கிழங்கா வந்து வச்சு கூட பூரிக்கு சாப்பிட்லாம். அது உங்களோட இஷ்டம் தான். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்டர் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சம் லிக்விடாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேவி டெக்ஸ்சரில் இருக்கும். ஸோ டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கிரேவியாக இருக்காது, ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஃபைனலாக கொஞ்சம் தான் வந்து கொத்தமல்லி இருந்தது. புதினா இருந்தால் புதினா கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டில் இருக்கணும். நம்ம தண்ணி சேர்த்து இருக்குள்ள வாட்டர் வந்து ஸோ அது ஹீட் ஆகணும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி இந்த பொட்டேட்டோ கறி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். பூரிக்கு தான் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பூரிக்கும் பொட்டேட்டோ கறியும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். பொட்டேட்டோ கறி யாருக்கு ரொம்ப பிடிக்குன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. Amazing!